திரைப்படங்களை மிஞ்சும் அளவிற்கு அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்கள், மரணங்களை தொடரும் மர்மங்கள். சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் அழுகி கொடூரமான நிலையில் கிடந்த பிணங்கள் அதிர்ச்சியில் போலீசாரையே உறைய வைத்த சம்பவம். அந்த வீட்டில் உரிமையாளரோ தன்னை கடவுள் என கூறியவர். இவர் ஒரு பெண்ணிடம் லிவிங்கில் இருந்த நிலையில் அப்போது திடீரென உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த கணவர் தனக்குள் இறங்கிவிட்டதாகவும் தன்னை கடவுளாகவும் கூறி சர்ச்சைகள் சிக்கி பல கலவரங்களுக்கு பிறகு வீட்டை காலி செய்கிறார். அந்த அபார்ட்மெண்டில் வாடகைக்கு குடியேறியவர்கள் மர்மமான முறையில் இறந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை அருகே திருமுல்லைவாயல் சுதர்சனம் சாலையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் K3 பிளாக்கில் 4வது மாடியில் அமைந்துள்ளது 402 என்ற எண் கொண்ட வீடு. இந்த வீட்டிற்கும் அன்னபூரணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த அன்னபூரணியின் காதல் கணவரான அரசுதான் வீட்டின் முதல் உரிமையாளர். தன்னை இறை சக்தி உள்ளவர் என கூறி அடுத்தவர் மனைவியை அபகரித்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே தர்ம அடி வாங்கியதே இவர்களின் வரலாறு. இந்த காதல் ஜோடியோ அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென அரசு மரணமடைந்தார். அவர் மாரடைப்பால் இறந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் சில மாதங்களிலேயே அந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றிவிட்டார் அன்னபூரணி. தனது உடலுக்குள் இறந்து போன கணவர் இறங்கிவிட்டதாக கூறி சர்ச்சையில் சிக்கினார். பல சர்ச்சைகளுக்கு பிறகு வீட்டையே காலி செய்கிறார் அன்னபூரணி. பல நாட்களாக பூட்டியிருந்த வீட்டில் ஒரு மருத்துவர் வாடகைக்கு குடியேறினார். இவரோ தொடர்ந்து தங்காமல் வாமா மின்னல் என்ற அளவிற்கு எப்போதாவது வருவதும் போவதுமாகவே இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவரது வீட்டின் அறையிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது என்று அடுக்குமாடியின் செயலாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் அந்த வீடோ வெளியே பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அங்கு ஏதோ சம்பவம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தனர். அதன் பிறகு பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஏசி ஓடிக்கொண்டிருக்க அழுகிய நிலையில் ஒரு பெண் உடலும் ஒரு ஆண் உடலும் கிடந்தது. அப்போது உடனடியாக அரசு மருத்துவ குழுவினரை வரவழைத்த போலீசார் அங்கேயே பிணக்கூராய்வு செய்தனர். அதில் அந்த பெண்ணின் தலையில் அடிபட்டதால் பல நாட்களுக்கு முன்பே இறந்து விட்டதாகவும் அந்த ஆணின் இறப்போ தெரியாத நிலையில் இருவரும் எப்படி உள்ளே வந்தார்கள், என்ன நடந்தது, எப்படி துர்நாற்றம் வராமல் இருந்தது என அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர் போலீசார். சில மாதங்களுக்கு முன்பாக தங்களது உறவினர்கள் மருத்துவர் எபினேசரிடம் சிகிச்சைக்கு வந்தவர்களை காணவில்லை என்று புகார் அளித்ததை போலீசார் தூசி தட்டி கையில் எடுத்தனர். இவர்கள் வேலூரைச் சேர்ந்த 37 வயதான சிந்தியா என்பதும் 78 வயதான சாமுவேல் சங்கர் என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் மாயமான மருத்துவரை தேடத் தொடங்கினர். அந்த மருத்துவர் அடுக்குமாடி குடியிருப்பில் கொடுத்த செல்போன் நம்பரை வைத்து தொடர்பு கொண்ட போது மருத்துவரோ போக்குமாக்கு காட்டி வர மறுத்தார். அதாவது தன் தாயோ இதய நோயாளி, அவரை தனியாக விட்டு வந்தால் கஷ்டப்படுவார் என்றும் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் போலீசுக்கு அல்வா கொடுக்க தொடங்கினார். போலீசாரோ சாமர்த்தியமாக பேசி அவரை வர வைத்தனர். அதன் பிறகு அந்த மருத்துவரை போலீசாரின் முறையில் விசாரிக்கவும் உண்மைகளை கக்கி தள்ளினார் மருத்துவர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை கிராமம் பாரதிதாச நகரைச் சேர்ந்த மருத்துவர் சாமுவேல் எபினேசர். இவருக்கோ 35 வயது. இவர் அன்னபூரணியிடம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ள நிலையில் பிரபல மருத்துவமனையில் பீடியாட்ரிக் சர்ஜனாக பணிபுரிந்து வந்த நிலையில் மேலும் வீட்டிலேயே சிகிச்சை அளித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமானவர் தான் சிந்தியா. இவரோ கணவரை விட்டு பிரிந்து தந்தையுடன் வாழ்ந்து வந்த சிந்தியா எபினேசரோடு பழக்கி வந்துள்ளார். இந்த பழக்கமோ காதலாக மாறிய நிலையில் நேரில் பார்க்க அழைத்துள்ளார் எபினேசர். தனது தந்தை சாமுவேல் சிறுநீரக நோய் பாதிப்பு என்பதால் அவரை தனியாக விட்டு வர முடியாது என்றிருக்கிறார் சிந்தியா. அப்போதுதான் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அழைத்திருக்கிறார் மருத்துவர் எபினேசர். சிந்தியாவுடன் லிவிங்கில் இருந்த எபினேசரோ சிந்தியா தனியாக இருக்க விரும்பியதாகவும் இதனால் சிந்தியா தந்தைக்கு சரிவர சிகிச்சை கொடுக்கவில்லை என்றும் இந்த நிலையில் தான் சாமுவேல் சங்கர் உயிரிழந்ததாகவும் இதற்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் தான் சிந்தியா சண்டை போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்போது சிந்தியாவை பிடித்து தள்ளியதால் தரையில் விழுந்ததால் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் கொலை வழக்கில் உள்ளே போய்விடுவோம்,
அம்மாவை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று தவித்துள்ளார். இரு சடலங்களை அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு வருவதற்கும் துணிச்சல் இல்லை. இதற்காக ஒரு யோசனை செய்த அவர் இரு சடலங்களையும் வீட்டின் படுக்கை அறையில் வைத்துவிட்டு பின்னர் அழுகிய துர்நாற்றம் வீசாமல் இருக்க ரசாயனங்களை தெளித்ததாகவும் பின் ஏசியை 16 டிகிரிக்கு குறைவாகவும் வைத்துள்ளார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசி ஓடியதாலும் 4வது மாடி என்பதாலும் பெரிதாக சந்தேகங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இரவில் 3 மாதங்கள் அவ்வப்போது வீட்டிற்கு வந்து சென்று உடலை பார்த்து சென்றுள்ளார். இதனையடுத்து கொலை மற்றும் தடயங்கள் மறைத்தல் என 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருமணம் மீறிய ஒருவால் எப்போ யாருக்கு என்னவாகும் என்று முடிவில் என்ன மாதிரியான விபரீதம் அரங்கேறும் என்பதற்கு இதுவே சாட்சி.